நைட்டு 8:30 மணி வரைக்கும் சாகடிப்பாங்க. அப்படியே வந்து ஏரிக்கரையில உட்கார்ந்தா அந்த மீன் இருட்டுன்னு பார்க்காத அழகா அந்த டிவிஸ்குள்ள ஒரு சின்ன ஏரி இருக்கும். அதுல துள்ளும். அந்த சின்ன ஒரு ஒரு புல்லுல ஒரு பூ பூத்திருக்கும். அத பார்த்தா அந்த புல்லு சொல்லும், டேய் எனக்கு போட்டு யூஸ் பண்ணி கழிவு நீரை தாண்டா ஊத்துறாங்க. நான் பாடுறா இவ்வளவு அழகான மலரை தந்துட்டு இருக்கேன். நீ நல்ல சோறு தானே சாப்பிடுற, கொஞ்சம் நல்ல சிந்தனையோட கம்பெனில வேலை செய்யறான்னு அட்வைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஐயோ எவ்வளவு அட்வைஸ், எவ்வளவு நிறைய நிறைய கைலாஸ். இதெல்லாம் எப்படின்னா ஆடுறையா கத்து கொடுத்தது. பெரிய விஷயங்கய்யா இது வந்துங்கய்யா, பெரிய ஒரு பொக்கிஷங்கய்யா, உண்மையாலுமே சொல்கிறேங்கய்யா. எதனால் அப்படின்னாங்கய்யா, இது எதனால் தற்காலத்துக்கு தேவைன்னு என்னுடைய கருத்துங்கய்யா. ஒரு காலகட்டத்தில் சித்தாந்தம் எப்படி நிற்கிதுன்னாங்கய்யா, இந்த கருவிகளும் உலக வாழ்க்கையும் பொய் அப்படின்னு நின்றுது. அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து வாழ்வியல் கடமைகளையும் வாழ்வியலையும் யாரும் விளக்கி சொல்றது இல்ல. ஒரு பொய். குடும்பத்துக்கு எதிராக, ஆமா, குடும்பத்துக்கு எதிரானதாக வந்து கட்டமைக்கப்படுது. குடும்ப உறுப்பினர்களே விரோதி மாதிரியும். இப்ப எனக்கே கூட நிறைய சண்டை நடக்குங்க ஐயா. வீட்டுல எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை பண்ணுவேன். ஆனா அந்த மன மாற்றம் ஏற்பட்டதுங்க ஐயா, நிச்சயமாவே சொல்றேன். அதனால என்னன்னா இவங்க எல்லாம் மாயை நோக்கி போய் ஒரு 1000 ரூபாய் 1500 மாயைக்காக வகுப்பு எடுக்கிறாங்களா? எனக்கு இப்பதாங்க ஐயா தெரியுது. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கேன், பாவம் எல்லாரும். உண்மையாவே எங்க வீட்டுக்காரர்கிட்ட மன்னிப்பு தான் கேட்கணும். நிறைய தப்பு பண்ணிருக்கேன். கேட்டிருக்கேன் இன்னைக்கு. சபரி ஐயா, உங்க கருத்துக்களை பகிரலாம். ஐயா இந்த புரிதலோட ஒவ்வொருத்தரும் வாழும் போது வாழ்க்கையே நிம்மதி ஆயிடும். நம்ம தேடியே தேவையில்ல, சிவபெருமான் நமக்கு தன்னால தேடி வந்துருவாருங்க ஐயா. தனிப்பட்ட முறையில ஒரு வழிபாடே தேவை கிடையாது. அன்பே சிவம். அது உணர்தலால உணர முடியுதுங்க ஐயா. இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமலம் ஐயா. அதுதாங்க ஐயா. நமச்சிவாயங்க ஐயா. ஐயா சொல்லுங்கய்யா சபரி ஐயா. இன்னைக்கு என்னோட முதல் கிளாஸ்ன்றதுல ஜஸ்ட் மத்தவங்க பேசுறது கேட்டுட்டு இருக்கேன் சார். இல்ல இன்னைக்கு நம்ம உடலை பத்தி சிந்திச்சோமா? அதுக்கு முன்னே ஃபர்ஸ்ட் வந்து கைலாஸ் ஐயாவுக்கு அந்த பதிவுகளை எல்லாம் அனுப்பிச்சு விடுங்க கைலாஸ். சரிங்க, யூடியூப் லிங்க் அனுப்பிச்சிட்டாங்க ஐயாக்கு. அந்த ஃபர்ஸ்ட் வந்து முதல் நாள் தலைப்பு வந்து பசுவை நாடி அடைகிறதா, பசு பதியை நாடி, அதாவது இறைவன் உயிரை நாடி ஏற்றுக்கொள்கிறார், அல்லது உயிர் இறைவனை நாடி செய்கிறதா, அல்லது இந்த மாயை இறைவனிடத்து உயிரை செலுத்துகிறதா, அப்படி ஒரு சப்ஜெக்ட் சிந்திச்சோங்க சார். இரண்டாவது நாள் வந்து யோகம் தானே சிந்திச்சோம் கைலாஸ். இரண்டாவது நாள் யோகம்னா என்ன, எது யோகம் அப்படின்னு சிந்திச்சோம். அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்களா ஞானம் அப்படின்னா என்னன்னு சிந்திச்சோம். அதுக்கு அடுத்த நாள் குரு தானே சிந்திச்சோம் கைலாஸ். ஆமாங்கய்யா. குரு யார்? குருனா யாரு, அவர் எப்படி இருப்பாரு, குருவின் தன்மை என்ன, குரு எந்த நிலையில் இருப்பார், அவர் அதை பற்றி சிந்திச்சோம். அதுக்கு அடுத்த நாள் தீட்சைகள், அதை பற்றி சிந்திச்சோம். அப்புறம் என்ன வந்தது, அப்புறம் பரபரக்க வேண்டாம், வாழ்க்கையில வந்து நிதானம் தவறேல்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருப்பாங்க. திருநீர் பத்தி சிந்திச்சோம். ருத்ராட்சம் பத்தி சிந்திச்சோம். பிரதோஷ வழிபாடு. அதுக்கு அடுத்து பாத்தீங்களா என்ன பண்ணோம்னா இந்த சைவ சித்தாந்தத்துக்குள்ள வந்து சமயம்னா என்னன்னு கூட பாத்தாங்க ஐயா. சைவம்னா என்ன, சமயம்னா என்ன, ஆன்மீகம்னா என்ன, அது போல சிந்திச்சுட்டு வரக்குள்ள சிவ தத்துவம் அதை பத்தி இதுக்கு முந்தைய வகுப்புல சிந்திச்சோம். இந்த 2 வகுப்பா பாத்தீங்களா மாயை இது என்ன செய்யுது அப்படிங்கிறத பத்தி சிந்திச்சுட்டு இருப்பாங்க. இது எல்லாமே கைலாஸ் வந்து அந்த ஒரே யூடியூப்ல இருக்கா? ஆமாங்கய்யா, எல்லாமே வந்து அந்த யூடியூப் சேனல் அப்லோட் ஆயிட்டு இருக்குங்க ஐயா. இதெல்லாம் வந்து யூடியூப்ல கைலாஸ் போட்டிருக்காரு கடந்த வகுப்புகள் எல்லாம். அது ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படி மாற்ற ஏதோ பண்ணி போட்டிருக்காரு அவரு.
அது கொஞ்சம் எக்கோ வருதுங்க ஐயா. எக்கோ வருதுங்களா? ஏன் கைலாஸ் எக்கோ? ஆமாங்க, அது எக்கோ மாதிரி கொஞ்சம் கலந்த கரகரன்னு ஒரு சவுண்ட் வருதுங்க ஐயா, அந்த யூடியூப்ல வர்ற இது. அது தினப்பதிவில் வர்றது இல்லைங்கய்யா, கூகுள் மீட்டு நம்ம அதில் மட்டும்தான் வருது. அது நானும் பார்த்தேன். அதை எப்படி சரி செய்ய முடியும்னு யோசிக்கிறேங்கய்யா. பண்ணுறேன், பண்ணிடுறேன். ஐயா கொஞ்சம் தலைப்பு நீங்க அப்லோட் பண்ணல. ஃபர்ஸ்ட் நடத்துனதெல்லாம் நீங்க இன்னும் அப்லோட் பண்ணல, கொஞ்சம் பெண்டிங் இருக்கு. ஆமாம்மா, அது ஸ்பேஸ் பத்தலம்மா, ஃபோன் தாக்க மாட்டேங்குது. இல்ல பென்டிரைவ்ல காப்பி பண்ணி கூட பண்ணி வச்சுக்கிறீங்களா? பண்ணணுமா. இது நிறைய பேர் பாக்குறாங்க கைலாஸ். ஐயா இதெல்லாம் பொக்கிஷங்கய்யா, கிடைக்காதுங்கய்யா. இல்ல இது வந்து இங்க இருக்கிற அடியார்களுக்கு நான் வந்து ஃபார்வர்ட் பண்றேன். சரி. நிறைய பேர் இத பாத்துருக்காங்க. சரிங்கய்யா. அதனால நிறைய பேர்கிட்ட இது சென்றடையுது. அது வந்து திருவருள் தான். நிச்சயமா எல்லாம் திருவருள் தான். இந்த மாதிரி ஒரு விளக்கமெல்லாம் நம்ம கிடைக்கிறது ஓகேதாங்க ஐயா. என்ன பார்த்தாலுமே ஐயா அந்த கேட்டனத்துக்கு தான் அந்த அறிவு செயல்படும். அதுக்கப்புறம் அது ஞாபகத்துக்கு இருக்காது. எனக்கு வந்து அது முக்கியமா வேற ஏதாச்சும் ஒரு வழி கண்டுபிடிக்கணுங்க ஐயா, இது நிலைத்து இருக்கிறதுக்கு. அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லை. உள்ளத்தில் பதிய வைத்தால் உணர முடியாது ஒன்றும் இல்லை. ஆமாங்க ஐயா. அப்ப வந்து உள்ளத்தில் பதிதல் மிக முக்கியமானது. ஆமாங்க ஐயா. இப்போ நான் வந்து ஒரு 81களில் படித்த ஏஎம்ஐ சப்ஜெக்ட் வந்து இன்னைக்கும் ஞாபகம் இருக்குது. ஏன்னா அது வாழ்வியலுக்கு அத்தியாவசியமா கல்வி